நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முள்ளங்கி கீரை பொரியல். அதாவது முள்ளங்கி கூட கீரையும் வரும். இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது கண் பார்வைக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து முள்ளங்கி கூட நல்லா அந்த பீலரில் வச்சுட்டு தோல் எடுத்துட்டு கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து வேக வைக்கிறப்பவோ அதாவது பொரியல் பண்ணி தாளிக்கிறப்போ தண்ணி விடும். இதுக்கு வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முள்ளங்கி கீரை பொரியல். முள்ளங்கி கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி வந்து நான் கீரையோடு வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சமாக சால்ட்டு, சீரகம் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முள்ளங்கியை வந்து கீரை ஃபுல்லாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோம். முள்ளங்கியும் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேனில் கடுகெண்ணெய் ஊற்றிட்டோம். தாளிக்கிறதுக்கு வந்து இதுக்கு சீரகம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், அது வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஜிஞ்சர், அதாவது இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அதாவது என்னென்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். இப்போது நம்ம முள்ளங்கி கீரை, அதாவது முள்ளங்கியும் கீரை ரெண்டுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து எடுத்தோடனே நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது லைட்டாக வந்து ஸ்டீமிங் வர டைமில் நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை, கம்மியாக ஆட் பண்ணாவே போதும். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அந்த காரம் இருக்கும். லைட்டாக நம்ம சால்ட் மேலே போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து சால்ட் வந்து போடணும். இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாக கீரையும் வெந்துடும். நான் முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.